Hello friends, welcome to maduraihemasamayal. இதை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேப்பை களி. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் கேப்பை வந்து 1 கப் எடுத்திருக்கேன், 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதாவது சீனி, கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த கேப்பையும் சீனி மட்டுமே போதும் கேப்பை களிக்கின்றதுக்கு. நாங்கள் வீட்டில் இப்படி தான் செய்கிறேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கேப்பை மாவை வந்து நல்லா கரைக்கணும். கரையிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த 1 கப் கேப்பை மாவை போட்டு நல்லா கரையணும். கரைச்சிக்கோங்க. மாவை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணி மேலே வரும். நல்லா அப்புறம் கிண்டிக்கோங்க. ஏன்னா கேப்பை பால் வந்து அதில் கிடைக்கும். கேப்பை ஊற ஊற நமக்கு வந்து அதுலேருந்து கேப்பை பால் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணலை. கேப்பை மாவு வந்து கொஞ்சம் கப்பி கப்பியாக இருக்கும், அதனால் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் தேவைன்னா. நான் வந்து ஃபில்டர் பண்ணலை, அப்படியே கேப்பை களி கிண்ட போகிறேன். இதை வந்து அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து கெட்டியாகக்கூடாது, பாத்திரத்தில் அடியில் பிடிக்கக்கூடாது. கிளறிக்கிட்டே இருந்து அது வந்து கொதி வரணும். தேவைன்னா ரெக்வயர்டு வாட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம இதில் வந்து நல்லா கிளறி முடிச்சிட்டேன் நான். இதில் வந்து ஒரு களி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சீனி சேர்க்குறேன். சீனி சேர்க்கும் போது லைட்டாக மெல்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்மிலேயே போட்டு இதை வந்து கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ சீனி வந்து அந்த சூட்டுக்கு வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகுது. அது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆக ஆக சீனி வந்து உள்ளே சேர்ந்துடும். இதோடு நம்ம தட்டி வச்ச ஏலக்காயையும் நம்ம சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்க்க தேவையில்லை. குழந்தைங்களுக்கு ஏலக்காய் கொடுத்தா அந்த அஜீரண கோளாறுலாம் இருக்காது. அதனால் வந்து நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏல அரிசி மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து தோல் சேர்த்து எனக்கு பிடிக்கும், தோல் சேர்த்து வந்து அதனால் நீங்கள் அந்த ஏல அரிசி கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா, பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அது கூட தேவையில்லை. இப்போ சீனி நல்லா மெல்ட் ஆகி அது ஒரு லிக்விடு ப்ளஸ் சாலிடு அந்த பதத்துக்கு வந்துருச்சு. அதை இப்படி தட்டுனா அப்படி உழுகணும். அந்த மாதிரி பதத்துக்கு களி வந்துருச்சு. சிம்மிலையே போட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா தான் இந்த மாதிரி வரும். எங்கேயும் கட்டி விழுகாமல் வரும். இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில், அதாவது சீனி அந்த நம்ம போட்ட கேப்பை மாவு எல்லாம் பைண்ட் ஆகி இந்த களி பதத்துக்கு வந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் ஆரம்பத்துலேயும் சேர்க்கலாம். கடைசி நேரத்தில் சேர்த்தோம்னா அந்த நல்லெண்ணெயோட குணங்கள் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். களி எந்த களி சாப்பிட்னாலும் நல்லெண்ணெய் சேர்க்கணும். அவ்வளோதான், நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் சேர்த்தோன்னே கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். அதை நல்லா கிண்டிக்கோங்க, கிளறிக்கோங்க. கிளற அது வந்து ஒன்று சேர்ந்துடும். மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். உள்ளே வந்து நல்லா ஒரு சுற்றி கிண்டி விட்டுருங்க. ஏன்னா அந்த கேப்பை தண்ணி பட்ட இடம் அந்த வெள்ளையாக இருக்குது எனக்கு. இவ்வளோதான், கேப்பை களி ரெடி. கண்டிப்பாக கேப்பை கம்பு எல்லாம் குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அருமையாக களி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை ஹேமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் இட், லவ் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.